நம்ம வந்து நர்வஸா இருக்கும்போது என்னெல்லாம் ஆக்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். இந்த மாரி பென்சிலால வந்து கீழ டேபிள்ல தட்டுறது, இல்ல வந்து கால்ல கூட சில பேர் வந்து சில ஆக்ஷன்ஸ் பண்ணுவாங்க. இந்த மாரி நர்வஸா இருக்கும்போது நம்ம பண்ணக்கூடிய குட்டி, குட்டி ஆக்ஷன்ஸ வந்து இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஃபிட்ஜெட் அப்படிங்கிற வேர்ட யூஸ் பண்ணி சொல்லணும். ஃபிட்ஜெட் அப்படின்னா வந்து இந்த மாரி பதட்டத்துல நம்ம செய்யக்கூடிய சின்ன, சின்ன மூவ்மெண்ட்ஸ் யூசிங் யுவர் ஹேண்ட்ஸ் ஆர் யுவர் ஃபீட் அததான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஃபிட்ஜெட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஷி இஸ் ஃபிட்ஜெட்டிங் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த டாயோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ ஃபிட்ஜெட் ஸ்பின்னர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டாய் வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது, நர்வஸா இருக்கும்போது யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் இன் சம் கண்ட்ரீஸ்ல பார்த்தீங்கன்னா, சில ஸ்கூல்ஸ்ல வந்து இந்த டாய வந்து பேன் பண்ணியிருக்காங்க. எனவே வி டெண்ட் டு லேர்ன் த நேம் ஆஃப் த டாய். ஸோ இந்த டாயோட நேம் வந்து ஃபிட்ஜெட் ஸ்பின்னர். Today we have learned a new word in English. For more such videos, don't forget to subscribe to my channel.